தங்க தாயின் பக்தர்கள் நாமே இறைவனை புகழ்ந்திடுவோம். தங்க தாயின் பக்தர்கள் நாமே இறைவனை புகழ்ந்திடுவோம். இருபலி கலந்திட இறைவனை போற்றிட, இருபலி கலந்திட இறைவனை போற்றிட, அன்புடன் சேர்ந்திடுவோம், அன்புடன் சேர்ந்திடுவோம். தங்க தாயின் பக்தர்கள் நாமே இறைவனை புகழ்ந்திடுவோம். இறைவன் வாழ்கின்றார், நம்மை சந்திக்க வருகின்றார். இறைக்குலமே இறையரசே சமாதானமே சந்தோஷமே அற்புதமே அருள்நிறைவே குழையாய் தந்திடுவாய், நிறைவாய் மாற்றிடுவாய், குழையாய் தந்திடுவாய், நிறைவாய் மாற்றிடுவாய். ஆவே 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 மரியா, ஆவே 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 மரியா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஈன்றவள், தாய் என்ற சொல்லுக்கு தரம் தந்தவள் தங்கத்தாய், மங்கை என்ற சொல்லுக்கு மகிமை கூட்டியவள், ஆம் என்ற ஒற்றை சொல்லால் அகிலம் வென்றவள் நம் தங்க வயலின் இரத்தினமாக திகழும் நம் தங்கத்தாய். அன்னையை வாழ்த்த வயது தேவையில்லை, வாழ்வு தருபவரின் வரம் இருந்தால் போதும். வானக தந்தையின் வரைபடம், விண்ணக தந்தையின் விந்தை ஓவியம், இகத்தில் காண இயலாத தூய கன்னி, உலகத்தின் உன்னதமான பெண்மணி நம் தங்க வயல் தங்கத்தாய். அகில மீட்பரை அடிவயிற்றில் சுமந்தவள், ஆறுதல் தர அனைவருக்கும் அன்னையானவள். தாழ்ச்சிக்கு புதுமுகம் தந்தவள், தாய்மைக்கு ஒரே முகம் ஆனவள். ஆண்டவருக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் அன்னையாக திகழ்கின்றவள் நம் தங்க வயலின் தங்கத்தாய். தம்மை அண்டி வந்த தங்க சுரங்க தொழிலாளர்களை ஆபத்திலிருந்து மீட்டவள். இதுவே தங்க வயல் தங்கத்தாயின் முதல் புதுமை. அருள் நிறைந்தவராய், ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவராய், தங்க வயலின் பாதுகாவலியாக, பாதை காட்டியாக, சுகம் தருபவளாக, குணம் அளிப்பவராக, அமைதியின் உருவாக, நம்பிக்கையின் நாயகியாக, கண் பார்வை இழந்த ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த ஓஸ்பான் என்பவருக்கு மீண்டும் கண் பார்வை பெற செய்தவள் நம் தங்கத்தாய். அகிலம் போற்ற ஆண்டவரால் தேர்ந்தெடுக்க பெற்று சுவக்கின் அன்னாள் வயிற்றில் பூத்த புனித மலர், புதுமை மலர் நம் தங்க வயலின் தங்கத்தாய். நம்மோடு கலந்து இருக்கும் தங்கத்தாயின் திருவிழாவை உள்ளத்து பூரிப்போடும் பெரும் மகிழ்ச்சியோடும் பேரழகியாம் அன்னையை உளம் குளிர, மனம் மாற, மனம் கமழ, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தங்கத்தாயின் பாதம் சமர்ப்பித்து
கல்வாரி பலியோடு இணைந்து கொண்டாடி அருள் பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியோடு
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தங்கத்தாயின் திருமகனை பெற்றெடுத்த எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உம்மடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரவேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது, நீயோ எப்ரத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீரளிக்கும் விடுதலையில் என் இதயம் களி கூரும். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன். ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 3-6, 11-12 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே
கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம் மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டப்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தங்கத்தாயே நீர் பேறு பெற்றவர், புகழானத்திற்கு மிக ஏற்றவரும் நீர். ஏனெனில் என் இறைவன் இயேசு கிறிஸ்து நீதியின் ஆதவனாய் உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 18 முதல் 23 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆணுமகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தங்கத்தாயினுடைய அன்பு மக்களே, மாதா தொலைக்காட்சியின் வழியாக உலகம் முழுதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்னை மரியாளுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் தங்கத்தாயினுடைய திருநாளுடைய நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னை மரியாளுடைய விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவை கொண்டாடுவதற்கு முன்பாக
எதற்காக கடவுள் மரியாளை தேர்ந்தெடுக்கின்றார் என்ற கேள்வி நமக்குள் வர வேண்டும். இந்த கேள்விக்கான விடையை நாம் தேடுகின்ற பொழுது அன்னை மரியாளுக்கு இந்த கேள்விக்கான விடை இன்னும் கேள்வியாகத்தான் இருக்கின்றது. Why God has chosen me? மரியாள் வாழ்ந்த காலத்திலே எத்தனையோ பெண்கள் இருந்தார்கள். அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு ஏன் கடவுள் என்னை தேர்ந்து கொண்டார் என்ற கேள்வி மரியாவுக்கே வந்திருக்கலாம். ஆக இந்த கேள்விக்கான விடை யார் சரியாக கொடுக்க முடியும் என்றால் கடவுளை தவிர வேறு யாரும் சரியான விடை கொடுக்க இயலாது. காரணம், கடவுள் மரியாளை எதற்காக தேர்ந்தெடுத்தார் என்ற காரணம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் மனிதர்களாகி நாம் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இந்த காரணங்களுக்காக கண்டிப்பாக கடவுள் மரியாளை தேர்ந்தெடுத்து இருக்கலாம் என்ற ஒரு விடையை நாம் கணிக்க முடிகிறது. என் அன்புக்குரியவர்களே, தங்கத்தாய் என்று இந்த தாயை கோலார் தங்கவயல் மக்கள் அழைக்கின்றார்கள். தங்க வயலிலே அன்னை மரியாள் ஒரு அற்புத சுரூபத்தின் வழியாக இங்கே பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு புதுமையின் வழியாக தங்க வயல் மக்களுடைய வாழ்க்கையில் நுழைகின்றார் இந்த தங்கத்தாய். தங்கம் என்றால் எல்லாருக்குமே பிடித்த ஒரு ஆபரணம். அன்னை மரியாளை கூட த ஹவுஸ் ஆஃப் கோல்டு என்று ஒரு தலைப்பை கொடுத்து அழைக்கின்றார்கள். தங்கமயமான ஆலயமே என்று மரியாளை மக்கள் போற்றுகின்றார்கள். ஆக மரியாள் என்பவர் தங்கமயமான ஒரு ஆலயம். ஷீ இஸ் த ஹவுஸ் ஆஃப் கோல்டு. தங்கம் என்றால் அதனுடைய பொருள் என்ன? யாரை பார்த்து நாம் தங்கம் என்று சொல்வோம்? நம்முடைய இதயத்திற்கு மிக நெருக்கமானவர்களை அந்த பெயர் சொல்லி நாம் அழைப்போம். உதாரணத்திற்கு, ஒரு தாய் தன் குழந்தையை கொஞ்சுகின்ற பொழுது என் தங்கமே என்று சொல்லிதான் அந்த குழந்தையை கொஞ்சுவாள். காரணம், தான் பெற்றெடுத்த குழந்தை அன்பின் அடையாளமாகவும் தன்னுடைய இன்னொரு பகுதியாகவும் தன்னுடைய உயிராக கருதக்கூடிய ஒரு குழந்தையை தாய் தங்கம் என்றுதான் கொஞ்சுவாள். ஆக உலகமே மரியாளை தங்கமயமான ஆலயம் என்று போற்றுகிறது. தங்கவயல் வாழக்கூடிய மக்கள் இந்த அன்னையை தங்கத்தாய் என்று போற்றுகின்றார்கள். அப்படி என்றால் தங்கவயல் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் தங்களுடைய இதயத்திற்கு மிக நெருக்கமான ஒரு தாய் என்றால் அது அன்னை மரியாள் தான். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விழாவை கொண்டாடுகின்ற போது தங்கம் என்பது ஒரு விசேஷ பொருளாக பார்க்கப்படுகிறது. இட்ஸ் அ ப்ரெஷியஸ் மெட்டல். ப்ரெஷியஸ் என்று சொல்கின்ற பொழுது சிறப்பு வாய்ந்த ஒரு பொருள். மற்ற எல்லா பொருட்களை விட சில சிறப்பு தன்மை அதுக்குள் இருக்கிறது. அப்படி மரியாளிடம் என்ன சிறப்பை கடவுள் பார்க்கின்றார்? எதற்காக மரியாளை தங்கமயமான ஆலயம் அல்லது த ஹவுஸ் ஆஃப் கோல்ட் என்று மரியாளை அழைக்கின்றதை பார்க்கின்ற பொழுது சில நல்ல குணங்கள் மரியாளுடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு மிக நெருக்கமான குணமாக இருக்கின்றது. Mary was found precious because she had the purity of heart, the innocence of sin and the holiness in her life. மரியாளுடைய வாழ்க்கையிலே தூய்மையும் கபடற்ற உள்ளமும் பரிசுத்தத்தனமும் மரியாளுடைய வாழ்க்கையிலே முழுமையாக நிறைந்திருக்கின்றது. இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கருதி ஏவாளை படைத்தார், உலகத்தினுடைய முதல் பெண். ஆனால் அந்த பெண் செய்த தவறு என்ன? கடவுளுடைய கட்டளையை மீறி பாவத்தின் வழியாக, தன்னுடைய பாவ செயல் வழியாக இந்த உலகத்திலே பாவத்தையும் பாவத்திற்கான சம்பளமான மரணத்தையும் சாபத்தையும்
இந்த உலகுக்கு முதல் பெண் கொண்டு வந்தார். ஆக கடவுளுக்கு இன்னொரு பெண் தேவைப்படுகிறது. தான் படைத்த முதல் பெண் உலகத்திற்கு தீமையை கொண்டு வந்து விட்டால், ஆக நான் இன்னொரு முறை தவறை செய்ய மாட்டேன். நான் படைத்த முதல் பெண் பாவத்தை கொண்டு வந்தால் இன்னொரு பெண் வழியாகவே அதை நான் சீர்படுத்துவேன் என்று கருதி கடவுளாம் தந்தை மரியாளை தேர்ந்தெடுக்கின்றார். மரியாளை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது ஏவாளுக்கு நேர் முகமாக இருக்கக்கூடிய இன்னொரு பெண் தேவைப்படுகிறது. அப்பொழுதுதான் மரியாள் உடைய வாழ்க்கையிலே தூய்மையும், மரியாளுடைய வாழ்க்கையிலே கபரற்ற உள்ளமும், மரியாளுடைய வாழ்க்கையை பரிசுத்தத்தை கடவுள் பார்க்கின்றார். ஆகவே கடவுள் மரியாளை தேர்ந்தெடுத்து, இதோ உன் வழியாக என் மகனை நான் அனுப்புவேன், அவர் வழியாகவே பாவத்தில் விழுந்த மனிதத்தை நான் மீட்டெடுப்பேன் என்று சொல்லி கடவுள் இந்த உலகத்திற்கு மரியாளை தேர்ந்தெடுக்கின்றார். அந்த அற்புத பிறப்பின் விழாவை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். புனித ஜான் பால் II 1953 ஆண்டிலே கார்பஸ் கிறிஸ்டி விழாவை கொண்டாடுகிற பொழுது அன்றைக்கு அவர் கொடுத்த மறை உரையிலே சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி. The Eucharist has the taste and the aroma of Blessed Virgin Mary. The Eucharist has a taste and the aroma of Blessed Virgin Mary. அன்னை மரியாள் நற்கருணையிலே அன்னை மரியாளுடைய சுவையும் அவளுடைய மனமும் நம்மால் உணர முடிகிறது. ஆக இந்த விழாவை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே அன்னையினுடைய சுவையும் அன்னை மரியாளுடைய மனமும் நமக்கு தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய போப்பாண்டவர் போப் பிரான்சிஸ் அவர் சொல்லுகின்ற பொழுது, ஒரு ஆயன் தன்னுடைய ஆடுகளினுடைய வாசனையை அவர் தெரிந்திருக்க வேண்டும். A shepherd should have the smell of the sheep என்று அவர் ஒரு முறை போதிக்கின்றார். ஆக அன்னை மரியாளுடைய பக்தராகிய நாம் அன்னை மரியாளுடைய மனம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, சில நாட்களுக்கு முன்பாக இதே ஆலயத்தில் திருப்பலி ஆற்ற வருகின்ற பொழுது ஒரு குடும்பம் குருக்களை சந்திக்க வந்தார்கள். அவர்களிடம் பேசி கொண்டு இருக்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இது 2ஆம் முறை இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வருகின்றோம். முதல் முறை வருகின்ற பொழுதே ஒரு விண்ணப்பத்தோடு இந்த ஆலயத்திற்கு நாங்கள் வந்தோம். எங்கள் குடும்பத்தில் ஒருவர் காணாமல் போய்விட்டார். குடும்பத்தில் அனைவருமே மிகுந்த வருத்தத்தோடு நாங்கள் இருந்தோம். தங்க மாதாவை நீங்கள் போய் பார்த்து செபியுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று சொன்னார்கள். அவர்கள் வார்த்தையை கேட்டு இந்த தங்க மாதாவை பார்ப்பதற்காகவே நாங்கள் வந்தோம். வந்து நாங்கள் செபித்து விட்டு சென்றோம். நாங்கள் சென்ற உடனேயே 2 நாட்கள் அல்லது 3 நாட்களே காணாமல் போனவர் மீண்டும் கண்டு எங்களோடு சேர்ந்து விட்டார் என்று நன்றி சொல்ல அவர்கள் இந்த ஆலயத்திற்கு மீண்டும் வந்து நன்றி சொல்லி குருக்களை சந்தித்து ஆசீர்வதித்து சென்றார்கள். நானும் அதை பார்த்தேன். என் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் பல அற்புதங்களை செய்துகின்றார். நம்முடைய ஜெபங்களுக்கு வலிமை தருகின்றார். நம்முடைய ஜெபங்களுக்கு சக்தி தருகின்றார். நம்முடைய ஜெபங்களுக்கு அர்த்தத்தை தருகின்றார். காரணம், என்னாலும் நமக்காக அந்த தாயை பரிந்து பேசி கொண்டு இருப்பதனால். இதோ கடவுள் நமக்காக ஒருவரை கொடுத்து விட்டு சென்றார். சிலுவையில் இருக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து இதோ உன் தாய் என்று இதோ உலக மக்களாகிய நமக்கு கொடுத்த அந்த அற்புத கொடைதான். எந்த பிள்ளையும் தொலைந்து போகாதவாறு மரியாள் ஒவ்வொரு நாளும் செபித்து கொண்டிருக்கின்றார். இதோ தங்க தாய் என்று இந்த தாயை போற்றுகின்ற பொழுது, தங்கம் என்பது வெறும் பொருளாக மட்டும் இருக்கக்கூடாது. தங்கம் என்பது என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்களாக இருக்க வேண்டும். ஆக மரியாளை போல் நாம் ஏழைகள் மீது அன்பு கொண்டு இருக்க வேண்டும். மரியாளை போல் ஏழைகளுக்கு நாம் உதவிட வேண்டும். ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் நம்பிக்கை தர வேண்டும். வாழ்க்கையினுடைய விளிம்புகளிலே சோர்ந்து போனவர்களுக்கு கடவுள் ஒளியாக இருக்கின்றார் என்பதை இந்த மக்களுக்கு நாம் காட்ட வேண்டும். இதோ எல்லா மக்களுக்கும் என் மகன் இயேசு கிறிஸ்துதான் வழி, அவரே உண்மை, அவரே வாழ்வு என்று சொல்லி எல்லா மக்களையும் தன் மகன் வழியாகவே மகனிடமே அழைத்து செல்லக்கூடிய
அந்த தாயை நாம் பின்பற்றுகின்ற பொழுது நாம் கிறிஸ்துவை அடைவோம் என்பதை உணர்வோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரியாளை ஏதோ ஒரு தேவதை என்று சொல்லி நாம் உயர்த்தி வைத்துவிட்டு தூரத்திலிருந்து நாம் ஜெபித்தால் மட்டும் போதாது. மாறாக மரியாள் என்பவள் என் தாய், மரியாள் என்பவள் நம் தாய். அந்த தாயை பின்தொடர்வோம், அந்த தாயை பற்றி கொண்டு கிறிஸ்துவை அடைவோம். ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்ற நம்முடைய தேவனிடத்திலே பிள்ளைகள் வந்து கேட்கின்ற பொழுது வாரி வழங்கி அவர்களுக்கு தேவையானதை கொடுப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகையால் இப்பொழுது பக்தியுடனும் ஜெபத்தாலும் விசுவாசத்தாலும் நம்முடைய ஜெபங்களை அர்ப்பணிப்போம். எம்மை அதிகமாய் அன்பு செய்யும் எம் இறைவா, உமது மந்தையை அருள் வாழ்வில் வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகளுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்கள் உமது தூய ஆவியால் நிரப்பப்பட்டு திடப்படுத்தப்படவும் பலப்படுத்தப்படவும் வரம் வேண்டி தங்கத்தாய் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வு தருபவராம் எம் இறைவா, இன்று தங்கத்தாயின் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எம் பங்கு மக்களுக்காக மன்றாடுகிறோம். கோவில் காரியங்களில் ஒருவரை ஒருவர் அன்பு செய்தும் புரிந்து கொண்டும் விட்டு கொடுத்தும் வாழவும், இறை நம்பிக்கை குறையாமல் உமது அன்பின் சாட்சிகளாக வாழ தேவையான வரங்களை பொழிய வேண்டுமென்று தங்கத்தாய் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் மருத்துவரே எம் இறைவா, புதிய விடியலை நோக்கி காத்திருக்கும் உலக மக்களை தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து காத்து அவர்களின் குடும்பங்கள் மீண்டும் ஒன்றிணைந்து உம்மை தொழுதிடவும், அனைவரும் மீண்டும் தம் வளமான வாழ்விற்கு திரும்ப தேவையான சூழலை தர வேண்டியும், தொற்று நோயினால் மரித்த இறை பணியாளர்களை உமது வானக பந்தியில் இடம்பெற வரம் வேண்டி தங்கத்தாய் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் ஊற்றாம் எம் இறைவா, எம் பங்கில் உள்ள முதியோருக்காகவும் இச்சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டு தனிமையில் வாடும் முதியோருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களுக்கு நல்ல உடல் நலனையும் உள்ள அமைதியையும் அன்பையும் பெற்று
மகிழ்ச்சியுடன் வாழ தங்கத்தாய் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் அர்ப்பணித்த ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு உம்முடைய சித்தத்தின் வழியாக அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய முடிதமான திருப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிற்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரானவும் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பராக. கண்ணிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கண்ணிமைக்கு பழகின்ற அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு ஏற்றதாய் இருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீ அவரே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூயாவிலால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களுக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சி புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட முள்ளம் கனிந்து தமையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிந்த தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகத்திலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட, குறிப்பாக இந்த கோவிட் வைரஸின் காரணமாக மரித்த எல்லா ஆன்மாக்கள், உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பினிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித தங்கத்தாய், அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மரின் விருந்துக்கு அழகு பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா குணமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய அற்புத தங்கத்தாயின் பிறப்பு விழாவிலே அத்திரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான நாள். உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக தங்க வயலில் இருக்கின்ற இந்த தங்கத்தாயின் திருத்தலத்தின் இந்த பங்கு மக்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாழ்மை பெற்றிடபடியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள்